ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செவன் ஸ்டோரில் வாங்கின வெஜிடபிள்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ரைஸில் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றது தான். ரியலாகவே சொல்லணும் அப்படின்னா செவன் ஸ்டோரை விட கம்மியாக யாருமே வெஜிடபிள்ஸ் இவ்வளோ கம்மியாக கொடுப்பாங்களான்னு தெரியல. பட் வந்து ரோட் சைட்லலாம் வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் 1/2 kg 1 kg அந்த மாதிரி கூட கொடுக்க மாட்டாங்க. வாங்கினா டேரெக்டாக 2-3 kg அப்படி தான் வாங்கணும். ஆனியன், டொமேட்டோலாம் மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். பட் சரவணாவை பொறுத்த வரைக்கும் நான் எதனால் வந்து பெனிஃபிட்டுன்னு சொல்கிறேன்னா, நமக்கு தேவையான அளவுக்கு வாங்கிக்கலாம். 100 கிராம்ஸ் 50 கிராம்ஸ் இந்த மாதிரி கூட வந்து நம்ம வாங்கிக்கலாம். அங்கே டிலே பண்ணாமல் நம்ம ஒவ்வொரு வெஜிடபிள் ப்ரைஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், கேபேஜ் 11 rupees. நான் வந்து பில் எல்லாமே இதில் வந்து அட்டாச் பண்ணிடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லி வந்து பாருங்கள் 12 rupees. 200 grams கிட்ட நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான். பிரிஞ்சால் ஒயிட் இது வந்து பார்த்திங்கன்னா 13 rupees. நான் வாங்கியிருக்கிறது 200 grams. பிரிஞ்சால் ஒயிட்ன்றது இது தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து புதினா வந்து அதுக்கு ஃபுல்லாகவே வந்து எடுத்து வச்சிட்டேன். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டோட விலை வந்து 5 ரூபா. 2 கட்டு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் கார்ட் இது பொடலங்காய் வந்து பார்த்திங்கன்னா 15 rupees. நான் வாங்கியிருக்கிறது 800 grams கிட்ட நான் வாங்கியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 15 rupees தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் தான். பீன்ஸ் வந்து 14 rupees ஃபார் 280 grams. அப்புறம் வந்து வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா 160 grams 4 ரூபா தான் வந்திருக்கு. இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டால் அதுக்கான ப்ரைஸ் மட்டும் தான் நமக்கு வரும். லெமன் வந்து பாருங்கள், இதுதான் கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்குது. 56 grams வந்து 11 rupees. அதாவது 2 லெமன், அதுவும் சின்ன சைஸு. இப்போ லெமன் ரேட் வந்து ஜென்ரலாகவே ஓவராக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் இஞ்சி வந்து பாருங்கள் 60 கிராமே வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு இருக்குது. பச்சை வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா 870 grams இருக்குது, 33 rupees இருக்குது. கேரட் வந்து பார்த்திங்கன்னா 700 grams 41 rupeesக்கு வாங்கியிருக்கேன். பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா 24 rupees 800 grams வாங்கியிருக்கேன். 24 rupeesக்கு 800 grams வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பப்பாயா வந்து பார்த்திங்கன்னா 450 grams இருக்குது, அது 21 rupees வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இவ்வளோ கறிவேப்பிலை எவ்வளோ இருக்கோ சொல்லுங்கள், ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. பீன்ஸ் டபுள்னால் வந்து அவரைக்காய் அது வந்து 10 ரூபா பர் வந்து 280 grams. 280 grams வந்து 10 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆப்பிள் போட்டிருக்காங்க 123 rupees. நான் வந்து 600 grams வந்து பார்த்திங்கன்னா 123 rupeesக்கு நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்காக ஒரு லஞ்ச் பேக் வாங்கியிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு, கலரு ஒயிட் அண்ட் ரெட்டில். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 135 rupeesக்கு தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பேடடாக வச்சு தைச்சிருந்தாங்க. ஃபுல்லாக டபுள் கிளாத் தான், உள்ளேயுமே வந்து நல்ல கிளாத்தில் வச்சு தைச்சிருந்தாங்க. ரொம்பவே இது வந்து ஒர்த்துன்னு சொல்லலாம் இந்த மணிக்கு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 year ஃபுல்லாகவே இந்த லஞ்ச் பேக் யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து ஒர்த்தாக இருந்துச்சு. ஜிப் குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. அண்டு சைடில் வந்து வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு ஃப்ரண்ட் ஜிப் ஒன்று குட்டியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.